அதிமுகவிலே இணைவாரா ஓபிஎஸ்ஸின் இளைய மகன்? குடும்பத்தில் வெடித்த திடீர் போராட்டம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஓபிஎஸ் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நபராக அறியப்பட்டு, அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்சமயம் திமுகவிலே இருக்கிறார். திமுகவிலே இருந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு போகலாமா என்று ஆலோசனையும், அதாவது இரண்டு மனதுடன் இருந்து கொண்டிருக்கிறாராம். ஒரு புறத்திலே அவருடைய மகன், மூத்த மகன் ரவீந்திரநாத் அவர்கள், முன்னாள் அதிமுகவுடைய எம்பியாக இருந்த ரவீந்திரநாத் அவர்கள் தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறேன் என்ற முடிவையும் எடுத்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், அதிமுகவிலே பல சட்ட போராட்டங்கள் நடத்தி எப்படியும் வெற்றி பெற்று விடலாம், எடப்பாடியை எப்படியாவது காலி செய்து விடலாம் என நினைத்த ஓபிஎஸ்க்கு பலத்த அடிகள் தான் விழ ஆரம்பித்தது. எந்த ஒரு வழக்கிலும் ஓபிஎஸ் வெற்றி பெற கிடையாது. இறுதியாக இதற்கு மேல் நாம் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது, நாம் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து விடலாம் என்ற முடிவுக்குத்தான் ஓபிஎஸ் வந்தார். ஆனால் இறுதியிலே அவரிடம் ஏற்பட்ட மனமாற்றத்தின் மூலமாக திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலேயே திமுகவிலே இணைந்து கொண்டார். அந்த திமுகவில் இணைந்த பின்பு அவருக்கு இதுவரைக்கும் எந்த விதமான முக்கியமான பொறுப்புகளும் கொடுக்கப்படல. அதாவது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி மட்டும்தான் இருக்கிறே தவிர அவருக்கோ அவருடைய மகனுக்கோ எந்த விதமான திமுகவின் மூலமாக முக்கியமான பொறுப்புகளும் இதுவரைக்கும் கொடுக்கப்பட கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் இனிமேலும் திமுகவில் பொறுப்புகள் கொடுக்கப்படாது. அதே போல் தன்னுடைய மகனுடைய அரசியல் எதிர்காலம் என்பது நமக்கு தேவை என சொல்லி தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டது. இந்த செய்தி ஒருபுறம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே ஓபிஎஸ் உடைய இளைய மகன் ஜெயபிரதாப் அவர்கள் அதிமுகவிலே இணைய போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் தான் இணையதளங்களிலே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஜெயபிரதாப் அவர்களை பொறுத்த வரைக்கும் நமது ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிலே இணையக்கூடிய அந்த சூழலையும், நீங்கள் திமுகவிலே இணையக்கூடாது, ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருடைய புகைப்படத்தை நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய அலுவலகங்களிலிருந்து எடுத்துவிடக் கூடாது என சண்டை போட்டிருக்கிறார். அதிலேயும் கூடுதலாக நமது ஓபிஎஸ் உடைய வீட்டின் முன்பு இருந்த கேட்டில், அதுவும் இரும்பு கேட்டிலே அந்த இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த இடத்தை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழலையும் ஓபிஎஸ் வீட்டிலே மிகப்பெரிய சண்டை வெடித்திருக்கிறது. அன்றிலிருந்து ஓபிஎஸ் உடைய இளைய மகன் பேச்சுவார்த்தை என்பது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்திலே இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளிவந்திருந்தது. நாம் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தோம், இன்றைக்கு இவ்வளவு பெரிய நபராக மாறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் தான் காரணம். அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு திமுகவிலே இணைந்து விட்டோம். அதுவும் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்திலே இணைய போகிறோம் என்ற தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் சரி கிடையாது. நீங்கள் உங்களுடைய அரசியல் பாதையை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் என்னுடைய அரசியல் பாதையை பார்த்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் எந்த ஒரு அரசியலிலும் உள்ளே வந்தது கிடையாது. என்னுடைய முழு நோக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆதரவு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அதிமுகவிற்கு தான் என்னுடைய ஆதரவுகள் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அரசியலுக்கு வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என நமது ஓபிஎஸ் உடைய இளைய மகன் ஜெயபிரதாப் அவர்கள் கூறியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.